2024 ஆற்றல் அசோக்குமார் என்பவர் வேட்பாளராக போட்டியிட்டார். இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார் ஆற்றல் அசோக்குமார். என்னென்னா, அவரோட சொத்து மதிப்பாக 653 கோடியை டிக்ளேர் பண்ணியிருந்தார். என்னோடய சொத்து மதிப்பு 653 கோடின்னு. அவர் இதற்கு முன்பு பிஜேபியில் இருந்தவர். 24 தேர்தலுக்கு சற்று முன்பாக தான் அதிமுகவுக்கு வந்தார். அவங்க மாமியார் பிஜேபியின் எம்எல்ஏவாக இருப்பவர். இந்த ஆற்றல் அசோக்குமார் தன்னை ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக, புரவலராக காண்பித்துக் கொள்வார். ஆனால் அவருக்கு வேலையே சதுரங்கோட்டை படம் பார்த்துருக்கியா? அதில் கிளைமேக்ஸில் இரிடியம் வைப்பாங்க தெரியுமா? இந்த கோவில், அந்த வேலை தான் ஆற்றல் அசோக்குமாரோட வேலை, முழு நேர வேலை. மிகப்பெரிய புரவலராக தன்னை காண்பித்து கொண்டு இதுபோல் 2ஆம் நம்பர் வேலை செய்கிறது தான் அவருடைய முழு நேர வேலை. ஆனால் அவரை பற்றி அப்படி ஒரு செய்திகள் எதுவுமே வெளியே வந்ததே கிடையாது. வந்திருக்கு, காட்டுறேன், நீ பார்க்கலன்னா. ஆற்றல் உணவகம்ட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி 10 ரூபாய்க்கு 3 வேளையும் உணவுன்ட்டுலாம் போட்டுட்டு இருந்தார். எலெக்ஷன் முடிஞ்சோடனே முட்டாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் அசோக்குமார் ஒரு தில்லாலங்கடின்னா, 24 தேர்தலில் கட்சியை பணம் கொடுத்துச்சு. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் செலவு ஒரு அமௌண்ட்டு, இப்போ 20 10 கொடுத்தாங்க. அதை அடிச்சிட்டாரு. நான் இங்கே 24 அதிமுக வேட்பாளர்கள் எல்லாம் நேர்காணல் எடுத்தேன், இவரையும் எடுத்தேன். அப்போது எப்படிங்க இருக்குது நிலவரம் அப்படின்னு சொன்னோன்னு, காசு அவுக்க மாட்டார் சார் இருந்தால் என்று தான் சொன்னார்கள். 3ஆவது இடத்திற்கு சென்றதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். இந்த பணத்தை அடிச்சிட்டார். மொத்தம் அவர் மீது 2016 2025 வரைக்கும் 12 எஃப்ஐஆர் பெண்டிங்காக இருக்குது. 12 எஃப்ஐஆரும் சீட்டிங் கேஸ். அவர் கோயம்புத்தூரில் ஒரு பப்ளிக் ஸ்கூலு ஒன்று இருக்குது. கோயம்புத்தூரில் பப்ளிக் ஸ்கூல் ஒன்று இருக்குது. டிப்ஸ்னு ஒரு ஸ்கூலு, இன்னொரு பப்ளிக் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலில் இவர் 20% ஷேர் ஹோல்டர், மீதி 80% வேறு இன்னும் 2-3 பேரிடம் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் இவர் மற்ற இயக்குநர்களுக்கு தெரியாமல் நிர்வாகத்தில் மோசடி செய்கிறார் அப்படின்ற தகவல் மற்ற 80% ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தெரிய வந்த உடனே அவர் வெறும் ஷேர் ஹோல்டரை மாற்றிட்டு அவருக்கு கம்பெனியில் எந்த விதமான நிர்வாக அதிகாரமும் கிடையாது அப்படின்ட்டு மாற்றுறாங்க. இதெல்லாம் பண்ண பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்கூலோட இமெயில் இருக்கும்ல, அந்த ஸ்கூலோட இமெயிலை பயன்படுத்தி பேரண்ட்ஸுக்கெலாம் உடனடியாக இந்த அக்கௌண்ட்டில் ஃபீஸ் கட்டுங்கன்னு வாங்கி 40 கோடியாக வாசிட்டார். அதுவும் அது ஒரு ப்ரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூலு. 1.5 லட்ச ரூபா ஃபீஸு. எவ்வளோ அமௌண்ட் வரும்? இதை விட பெரிய முறைகேடு என்னவென்றால், இந்த ஸ்கூலுக்காக நான் வேனும் பஸ்ஸும் வாங்குறேன்னு சொல்லிவிட்டு போர்டு, இப்போது நம்மள ஒரு நிறுவனம் நடத்துகிறோம்ல, என்ன முக்கியமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றாலும் போர்டு ரெசல்யூஷன் போடணும். ஓகேவா? அதில் யார் யாரெல்லாம் அந்த போர்டில் இயக்குனர் இருக்கிறார்களோ அவர்கள் கையொப்பமிட வேண்டும். போர்டு மீட்டிங்கே நடக்காமல் இவராக ஒரு போர்டு ரெசல்யூஷன் தயார் பண்ணி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கொடுத்து 45 பஸ்ஸு, ஒரு 30 வேன் வாங்கி லோனை வாங்கிட்டார். அதுக்கப்புறம் இவரை மார்ச் 2025 இவரை நீக்கிறாங்க. போர்டை விட்டு நீக்கின பிறகு, எல்லா பதவியிலேருந்து இவரை நீக்கின பிறகு இவர் மீது அந்த 80% ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க புகார் அளிக்கிறாங்க. புகார் அளித்து அந்த எஃப்ஐஆர் எல்லாமே இவர் மீது நிலுவையில் இருக்கிறது. இது போல் வரிசையாக யாருக்கிட்ட இருந்தெல்லாம் ஏமாத்துறன்னு பார்த்தா தம்பி, தங்கச்சி, குடும்பத்தில் உள்ளவங்ககிட்டேருந்தே ஏமாத்துறாரு. அண்ட் இப்போது ஏன் திரு பழனிசாமி அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் என்றால், நாளை நமதேன்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாரு. நீ பார்க்கலாம், சோஷியல் மீடியாலாம் ஹேண்டில்ஸ் எல்லாம் அந்த நாளை நமதேன்னு சொல்லிட்டு மீம்ஸ் இதெல்லாம் வரும். அதை போய் அவர் இதுக்கு ஒரு ப்ரோச்சர் ஒன்று ரெடி பண்ணிக்கிறாரு. ப்ரோச்சர் ரெடி பண்ணிக்கிட்டு, பிரமாணியா பேருக்கு தான் வேலை செஞ்சுருக்குது, ஆனால் எல்லா வேலையும் அங்கிள் என்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. யார் அங்கிள்? யார் சார்? எடப்பாடி. இவர் இந்த அங்கிள்னு சொல்கிறவங்க பூரா ஃப்ராடுக்கார பசங்களாக தான் இருக்காங்க. சொல்லி ஒரு ப்ரோச்சரை ஒன்று ரெடி பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நாளை நமது நாங்கள் யூடியூப் சேனல் நடத்துகிறோம். இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியாது. அவர் என்ன உட்காந்து எவன் நமக்கு ஆதரவாக சேனல் நடத்தினா சந்தோஷம் தானே இருக்குது, ஓகே நடத்துப்பா அப்படின்ட்டு. ஆனால் எதுக்கு நடத்துகிறான்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இது போல் ஒரு ப்ரோச்சர் போட்டுக்கிட்டு நாளை நமது சேனலு, வெப்சைட்டு, இன்ஸ்டா, எக்ஸு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கு அதில் போடுறதுக்கு ஃபுட்டேஜஸ் வேணும்ல. ஸோ எடப்பாடி கான்வாய் கூடவே இவர் ஒரு வண்டியை போட்டு அனுப்பி அங்கே இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து ஷூட்டுக்கிட்டலாம் பண்ணிவிட்டு யூடியூப் சேனலில் இது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்குது. எடப்பாடிக்கு அவர் பின்னாடி கான்வாயில் 5ஆவது வண்டியாக ஒரு வண்டி வர்றது அவருக்கு தெரியுமா? இவரும் ஒரு கேமரா போட்டு சரி அதை எடுக்கிறாங்க பசங்க, ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்குவார். இதெல்லாம் பண்ணி இதை ஏற்பாடெல்லாம் பண்ண உடனே இருக்கிறவங்க ஒரு அங்கிளுக்கு நெருக்கம் போல் இருக்குது அப்படின்ட்டு நினைப்பேன் நான். எனக்கு எப்படியாவது சீட்டு வாங்கணும், ஜெயிக்கிற எலெக்ஷனு எப்படியாவது சீட்டு வாங்கிடணும். இது எல்லா கட்சியிலும் நடக்கும். யாரை பிடிச்சா சீட்டு கிடைக்கும் ட்ரை பண்ணுவாங்களா? அப்போ இவரை பிடிச்சா சீட்டு கிடைக்கும் சொல்லி இந்த சேனல்லாம் நடத்துறதுக்கும் இவங்க கிட்ட துட்டு வாங்கிக்கிறது. நான் வாங்கி தரேன், அங்கிள்கிட்ட பேசி நான் வாங்கி தரேன். அங்கிள்னு சொல்லும்போது உனக்கு எப்படி இருக்கும்? எடப்பாடி அங்கிள்னு கூப்பிட்றாயா, நெருக்கமாக இருக்கும் அப்போ இருக்குது. 12 கேஸு பெண்டிங்காக இருக்குது, எஃப்ஐஆர்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. இதை மத்திய உளவுத்துறை நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியில் பதிவிடுங்கள்.
என்று சொல்லி அவர் மேலே இருக்க இந்த எஃப்ஐஆர், இவர் போட்ட ப்ரோச்சரு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்க. ஏமாறக்கூடாதுங்க. அவர் எடப்பாடி ஒரு 10 ஏஜென்சியை வச்சு கம்ப்ளீட்டாக வெட் பண்ணி வின்னபிலிட்டி, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய நபராக பார்த்து தான் தேர்ந்தெடுக்கிறார். இந்த மாதிரி இவன் சீட்டு வாங்கி தருவான், அவன் சீட்டு வாங்கி தருவான்ட்டு நிறைய பேர் தேர்தல் நேரத்தில் ஏமாறுவாங்க. அந்த பணம்லாம் திரும்பியே வராது. நீங்கள் காஷன் பண்ணுங்கள் உங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக. ஆற்றல் அசோக்குமார் தொடக்கம் முதலே 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறது மட்டுமே வேலையாக வைத்திருக்கக்கூடியவர் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பதிவு செய்தார்கள். இது உள்ளபடியே வி ஷுட் கிவ் ஹிம் தி பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆற்றல் இது மாதிரி இருக்காருன்றது தெரியுமே ஒழிய, அவர் கட்சி வேட்பாளர் இல்லையா இருக்கிறாருன்னு தெரியுமே ஒழிய இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றது அவருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக பதிவு செய்யுங்க, இனிமேலாவது யாரும் ஏமாறாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய இந்த வேலையில் இருக்கக்கூடிய கூட்டாளி நம்ம பழைய தோஸ்து தான், ராஜ்சத்தின் தான். இவர் ஒரு சர்வே எடுக்கிறார். இவர் எடுக்கிற சர்வே எப்படி உள்ளே நுழையிறாங்கன்றதை பார்க்குறேன். இவர் ஒரு சர்வே எடுப்பார். இப்போ ஒரு மொடக்குறிச்சி தொகுதி இருக்குன்னு வச்சுக்க, மொடக்குறிச்சிக்கு இவர் ஒரு சர்வே எடுப்பார். அந்தியூருக்கு ஒரு சர்வே எடுப்பார். எடுத்த உடனே ஒரு அரசியல் கட்சி இந்த சர்வேவையும் அவங்க பிரமாணம் எடுக்கிற சர்வேவையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. திஸ் நார்மல் இல்லையா? அப்படி தான் உள்ளே நுழையிறது. அது உங்களுக்கு எப்படி தோணுன்னா, நம்மக்கிட்ட 10 பைசா கேட்காம அவனாக சர்வே எடுத்து ரிசல்ட்டை நமக்கு தர்றானே. ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்குல்ல, வசதியாக இருக்குல்ல, ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குல்ல. ஈஸியாக கட்சிக்காண்டி இவ்வளோ உழைக்கிறானேன்று என்னமா உழைக்கிறாயா அப்படின்னு ராஜ்சத்தினோடு நெருக்கமாக தொடர்பில் இருக்கிற அவர் தான் உள்ளே நுழைச்சி விட்றது. இந்த மாதிரி சர்வே வந்திருக்குங்க பாருங்கள். ஏன்னா இவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இன்னொருத்தர் செஞ்சுட்டு இருக்கிறான்ல. இதெல்லாம் தாண்டி தான் ஜெயிச்சு வரணும், புரியுதா? இது எல்லா கட்சியிலையும் இப்படி 4 பேர் இருப்பாங்க. இப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் நல்ல பசங்க. இப்போ பிரசாத் இருக்கான், சங்கர் எல்லாமே நான் தான்ட்டு பிரசாத் எங்கேயாவது போய் வசூலை போட்டான்னா பாசிபிள் தானே இது. பட் ஒரு நிறுவனம் நடத்தினாலும் சரி, ஒரு அரசியல் கட்சி நடத்தினாலும் சரி, கவனமாக இருக்கணும். என் பேர் சொல்லி இவன் சம்பாரிச்சு போகக்கூடாதுல்ல. இது நடக்கும். இதுக்காக தான் சார் பிஜேபியெல்லாம் வந்துட்டு 3 பொறுப்பாளர்களை போட்டாங்க ஒரு தொகுதி. அதனால தான்ப்பா கண்காணிக்கணும். ஒருத்த போட்டு கொடுத்துருவான், சார் வசூலை போடுறான் சார் அவன். அதனால் இவ்வளவு சிக்கல்களையும் தாண்டி அவர் ஜெயிக்க போகிறாரு. சொல்கிறேன், எழுதி வச்சுங்க.